வச்சிருப்பாங்க. ஆமா, திண்ணை கட்டி வைத்திருப்பார்கள். அது ஏன்னா அப்படி வாரவங்க போறவங்க களைப்பாரி இளைப்பாரி களைப்பாரி இளைப்பாரி சற்று ஓய்வு எடுத்துட்டு போக வேண்டும். சாப்பாடு கொண்டு வந்தோம்னா சாப்பிட்டுட்டு இளைப்பாரி போகுவது வழக்கம். இப்போ ரோட்ல எல்லாம் திண்ணை கட்டி வச்சிருக்கு, அதான கஷ்டமா இருக்கு. திண்ணை வீட்டுல கட்டி வச்சா பிரச்சனை இல்ல, ரோட்டையும் கடவைங்களா கட்டி வச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்கா. சரி, அப்ப இவர்களுக்கு சித்திரை நாட்டிலே வரக்கூடிய நேரத்திலே வயிறு பசி தாங்க முடியும். உடனே ஒரு வீட்டு வாசலிலே திண்ணையிலே அமர்ந்து சாப்பிட்டு இளைப்பாரி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் தண்ணீர் தாகம் எடுக்கிறது குருபுத்திரனுக்கு. அப்ப வீட்டுல யாரையா இருக்கிறீங்கன்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. வீட்டுக்கு ஓனர் வருகிறார். யார் வருகிறா? சித்திரைராஜன். சித்திரைராஜன் வருகிறார். நீங்க யாரு என்ன ஐயா அப்படின்னு விவரத்தை சித்திரைராஜன் கேட்கும் பொழுது, நாங்களோ கிஷ்கிந்தாபுரி பட்டணத்திலிருந்து கால்நடையா வந்து கொண்டிருக்கிறோம். சரி, என்ன விஷயமா வரும் கேக்குறீங்களா? என்ன விஷயம்? என் மகன் இவன் தான், நான் இருக்கிறானே இவன் தான் குருபுத்திரன். யாரு? உங்கள் மகன். ஆமா. பேரு என்ன பேரு? பேரு என்ன பேரு? குருபுத்திரன். பேர சொல்லு, அண்ணன் கேக்குறீங்களா? குருபுத்திரன். ஒழுங்கா சொல்லுப்பா. அவர் பேர் கொஞ்சம் திக்குவாய் பாத்துக்கோ. திக்குவாய் பேர் குருபுத்திரன். நாங்க எங்க இருந்து வரோம்? கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல. ஊரை ஓயாம சொல்ல வேண்டாம். என் பையனுக்கு கல்யாணம் முடிக்க வரோம். ஓ, பெண் பார்த்து வரீங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் வயிறு பசின்னு சொல்லி இறப்பாறதுக்கு திண்ணையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு. சரி சரி, தண்ணீர் தாகமா இருக்குது, தண்ணி இருந்தா கொடுங்க கொஞ்சம் தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே வீட்டு ஓனர் சித்திரைராஜன் சரி அவருடைய மகளை அழைக்கிறார். யாரு யாரு யாரு? என் மகளே சித்திரவள்ளி திரவள்ளி ஓட வாடே என் மகளே சித்திரவள்ளி. சித்திரவள்ளி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்பா அப்படின்னு உடனே தண்ணீர் எடுத்துட்டு, அப்பா நம்ம வீட்டுல தண்ணியே இல்ல, போர் தண்ணி இருக்கு, கொண்டு வரட்டா? அவ அண்ணன் நல்ல நடை நடந்து சார கைகள் வீசி அவன் சொன்னம் போல நடை நடந்து, சொன்னம் போல நடை நடந்து அவன் சொல்லாத கைகள் வீசி சித்திரவள்ளி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வான்னு சொன்ன உடனே அவன் அண்ணன் நடையிலிருந்து ஆசார கைகள் வீசி வருகிறான். இந்த சித்திரைராஜனுக்கு ஒத்தைக்கு ஒரே மகா சித்திரவள்ளி. சரி, தண்ணி எடுத்துட்டு வந்தா. ஆமாம்மா. அப்ப இவ தண்ணீர் எடுத்துட்டு வரதை பார்த்து அந்துக்கன் மாமுனிவர் கேட்கிறாரு. ஆமா, ஒரு சிலவங்க தண்ணிலே தரம் கண்டுபிடிப்பாங்களா? எப்படி? சொம்பு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா போற இடம்லாம் பொங்கி நிக்குமா? பொங்கி நிக்கும். காஜம்பு தான் கொண்டு வரா, சீரழிஞ்சு போறதுக்கு. குடும்பத்தை அப்படி கட்டுக்கடுப்பா வாழ வைக்க போறா. ஓ, இவ்வளவு சிக்கனமா இருக்காங்களா? இருக்கிறா. நல்லா இருக்கும் போற குடும்பம். சித்திரவள்ளியை பார்த்த உடனே அந்துக்கன் மாமுனிவர் கேட்கிறாரு, இது நோக்கி வருது ஐயா, இப்போ தண்ணி கொண்டு வந்தது யாரு? நான் வந்துட்டு போறாளே ஒரு கூந்தலோட. ஆமா, யாரு? எனக்கு ஒத்தைக்கு ஒரே மகா பேரு சித்திரவள்ளி. சரி, அப்ப இவ பேரு சித்திரவள்ளி. ஆமாம்மா. இந்த இவருடைய மகன் பேரு சரி சிவ கைலாசம். ஓ, சிவ கைலாசம்னு ஒரு பேரு இருக்கு. என்னுடைய பிள்ளைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. சரி, குந்தி மகாதேவி. அடேங்கப்பா, ரெண்டுத்துக்கு பொருத்தம் ஏகபோகமா இருக்கிறது. என்னுடைய பாலனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பேரு? என்ன பேரு? குருபுத்திரன். அழகான பேரா இருக்கிறது. பேர் ராசி அழகா பொருந்தி இருக்கு. உங்க மொபைலுக்கு முடிஞ்சிட்டா முடியலையா? என்னையா? கல்யாணம் திருமணம் எல்லாம் முடிக்கல, மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், உங்களுக்கு மனசு வச்சீங்கன்னு சொன்னா, சரி உங்க மகா மனசு வச்சான்னு சொன்னா, நம்ம பையனுக்கும் உங்க மகளுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கலாமா? அழகா முடித்திரலாமே ஐயா அப்படின்னு இரு பேர்களும் பேசி முடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம். ஓ, இரு பேர்களும் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நல்ல நாள் பார்த்து நல்ல முறையில திருமணம் முடித்து வச்சிருவோம் அந்துக்கன் மாமுனிவர் சொல்லுகிறாரு. திருமணம்னு சொன்னா நேரம் பார்க்கணும், நிமிஷம் பார்க்கணும், கிழமை பார்க்கணும், மாசம் பார்க்கணும், வாரம் பார்க்கணும், எல்லாத்தையும் குறிச்சாதான் திருமணமா இருக்கும். அதனாலே உங்கள் மகளுக்கும் எங்கள் மகனுக்கும் திருமணம் முடிப்போமா என்று பேசும் பொழுது பேசக்கூடிய நேரத்தில் சித்திரவள்ளியானவர் ராசி தவறி பூத்தவா. ஓ, ராசி தவறி பூத்தவா. ஆமா, சரி. அதனால அவ எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, ஒண்ணு மாமியா இருக்க கூடாது, இல்லன்னா மாமனார் இருக்க கூடாது. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க இல்லாத வீட்டுக்கு போனான்னு சொன்னா வாழ வைப்பா. ஆமா, அப்படி ரெண்டு பேரும் இருக்க வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்க, ஈடேறி போவா, அன்னையோட ஜோலியை முடிச்சிருவா. சரி, அப்ப ஏற்பட்ட சித்திரவள்ளி பெண்ணாளுக்கு, சித்திரவள்ளி பெண்குடியானவளுக்கு இடிஞ்சதுன்னு வச்சா எதிர்த்த வீட்டு கிளவி நம்ம பிள்ளை ராசியை சொல்லி கொடுத்துருவா. ஏற்கனவே வார மாப்பிளைய பூரம் கழிச்சு பத்திக்கிட்டு இருக்கா, ஏத்து விட்டு பேச்சாம பேத்தியா. மூலத்து நட்சத்திரத்துல பூத்தவா. மூலத்து நட்சத்திரத்துல போத்தன்னு சொன்னா மூதேவி. ஆமா, சரி. அதனாலே ஆமம்மா, இப்படி விடியதொரு நேரத்திலே பொங்கலிட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றி திருமணம் முடித்து வைப்போம் என்று சொல்லி சாதி
கல்யாணத்துக்குலாம் எங்க சாதி ஜனம் தேவையே கிடையாது. வேண்டாமா? நைட்டோட நைட்டா கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதனாலே குருபுத்திரனுக்கும் சித்திரவள்ளி பெண்ணாளுக்கும் சித்திரவள்ளி வெண்குடியானவள் எப்படி எப்படி திருமணம் நடத்துகிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள் பாரும்மா. அரணை நல்ல அரணை என்று அருமங்கல்யம் சூட்டுவாராம். சிவனே நல்ல சிவனை என்று சிவமங்கல்யம் சூட்டுவாராம். சுவாமி மாங்கல்யம் தந்தோனானே, மாங்கல்யம் தந்தோனானே, மனமுடிந்தா குருபுத்தீரே, மாங்கல்யம் தந்தோனானே, மனமுடிந்தா குருபுத்தீரே. குருபுத்தியனுக்கும் சித்திரவள்ளி பெண்ணாளுக்கும் அந்த சித்திரவள்ளி வெண்கொடியானவளுக்கும் அரணை அரணை என்று சொல்லி அருமாங்கல்யத்தை சூட்ட, அந்த அருமாங்கல்யத்தை சூட்ட, சிவனே சிவனை என்று சிவமாங்கல்யத்தை சூட்ட அழகுடனே திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிக்கிறார்கள். கிந்தாபுரி பட்டணத்திற்கே வந்தார்கள். அந்த கிந்தாபுரி பட்டணத்திற்கே வருகிறார்கள். 3 மாசத்துக்கு இந்த சித்திரவள்ளியும் அவன் மாமியா இருக்காளே அஞ்சனா தேவி, அடேங்கப்பா, மாமியா மருமகனே சொல்ல முடியாது. மாசத்தை கேட்டியோ? என்ன அம்மா சாப்பிடுறீங்களாம்மா? அம்மா அம்மான்னு தான் சொல்லுவா. அம்மா அப்பா எங்கம்மா? அம்மா வைக்க அம்மான்னு சொல்றவதான் கடைசி ஆப்பு வைப்பாளாம். அப்படி ஒண்ணு இருக்குதா? அத்தன்னு சொல்றவள கூட விட்டுறலாம். அத்தன்னு சொல்றவள கூட நம்பி வாக்கப்பட்டு போகலாம். இங்க அம்மான்னு சொல்லதான் புலி வெட்டு தான் அர்த்தம். அது வீட்டுல அப்படிதான் நடக்கும். அம்மா நான் உங்களுக்கு பாய் விரிச்சு போட்டுருக்க செத்த தூங்குறியெல்லாம் காலமிக்கி விடுறேன். அவ்வளவு பாசநேசமா இருக்கா சித்திரவள்ளி இருக்கிறா. அந்த மூலத்து நட்சத்திரத்துல பூத்தவ அவளோட வேலையை காமிக்கணும் அல்லவா? சித்திரவள்ளி 3 மாசம் தாயும் மகளுமா இருந்தாங்க. கீசனுங்கிலையும் புருஷனும் பொண்டாட்டியும் கூட அப்பப்போ பேசுறது கிடையாது. அடுத்துதான் அவ ராசி பலனை காட்டுது. ராசி எப்படி காட்டுது? அவ மாமியா இருக்கிறாளே அஞ்சனா தேவி பாத்ரூம் உள்ளதான் போயிருக்கா. சரி, அவ ராசியோட மகிமையால ஆமா குளிக்க போயிட்டு வந்தவா சோப்பு விதிச்சு சரி பின்னங்கால் பெரடி அடிக்க தூக்கி விட்டான். அந்த பாத்ரூம் திண்டிலே வந்துட்டான். ஆமா, யாருக்கு ஆகாத காலம் அயோத்திக்கா இவாளுக்கா? அது யாருக்கு அயோத்திக்கு ஆகாத காலம் அல்லவா? கால விதி பேசும். சரி, ஊராரெல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மருமவா இந்த வந்தாலே சித்திரவள்ளி அவ ராசியால மாமியால போட்டது. அவ என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மாமியால அடிச்சு கொல்லனால 6 மாசம் ஆகும். அப்படிப்பட்ட மாமியா கலந்தோலக்கைய போட்டு காரி காரி குத்துனோம்னு நினைச்சுக்கோ, சாவே மாட்டான். அப்பேற்பட்ட மாமியா இந்த சித்திரவள்ளி வந்த நேரம் செத்தே போய் இவ வந்த ராசியில போயிட்டான்னு ஊராரெல்லாம் பேசுறாங்க. சரி, அப்போ சித்திரவள்ளிக்கு கோபம் வந்து ஊராரெல்லாம் இப்படி பேசுறாங்க. மாமியா தான் போய் சேர்ந்துட்டா. சரி, இந்த மாமனார அணு அணுவா வச்சு சித்திரவதை பண்ணணும். அப்படி அணு அணுவா அவரை சித்திரவாதம் பண்ணலன்னு சொன்னா அந்த சித்திரை நாட்டுல பிறந்த நான் சித்திரவள்ளி கிடையாது. ஆமா என்று சொல்லி ஆமாம்மா என்னாத எண்ணமெல்லாம் வாழே சித்திரவள்ளி எண்ணமெல்லாம் எண்ணுகிறாள் சித்திரவள்ளி. சித்திரவள்ளி மாமனார் இருக்கிறாரே அந்த கண் மாமுனிவர். சரி, அவருக்கோ முழிக்கண்ணு குருடு. முழிக்கண்ணு குருடு அப்படின்னு கேட்டனா கண்ணு 2 திறந்துதான் இருக்கும். கண்ணு 2 திறந்திருக்கும், ஆனா இப்படிதான் இருக்கும். ஆனால் பார்வை இருக்காது. கண்ணு ஒழுங்காதான் இருக்கும், உன் கண்ணு மாதிரிதான் இருக்கும், ஆனா பார்வை இருக்காது. பார்வை இல்லாத முழிக்கண்ணு குருடு இருக்கிறது. சரி, அப்பேற்பட்ட அந்த கண் மாமுனிவர் நாம கொடுமை பண்ணணும் என்று சொல்லி ஆமையோ சித்திரவள்ளி பெண்ணானவள் கேப்ப கூழு காய்ச்சி குடுக்குறா. கேப்ப கூழு காய்ச்சி குடுக்குறா. நல்ல கூழா இருந்தா பரவாயில்ல. சரி, ஆண்டு மாறி. ஆண்டு மாறி. ஆமா. சரி, எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷத்துக்கு முன்ன விளைஞ்ச 12 வருஷத்துக்கு முன்னால பூத்து விளைஞ்ச கேப்ப கூழு கம்மங்கூழு புழு நொச்சி போய் இருக்கு. அத காய்ச்சி குடுத்திருக்கா. அத காய்ச்சி குடுத்தாலா? சைடிஸ் அது நல்லா குடுத்தாலா? அதுக்கு பாத்திரம் ஒழுங்கா குடுத்தாலா? பாதகத்தை எப்படி குடுக்குறா? கைமண்டு வைக்க சொல்லுகிறா. தாத்தாக்கு வயசாகி போச்சே, கைமண்டு வைக்க சொல்லி குடுக்குறா. தாத்தா மாமனாருக்கு கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது. ஆமா, அதுக்கு சைடிஸ் என்னது? என்னதா? சுண்டு வத்தல். ஆண்டு மாறுன வத்தல். ஆமா, உள்ள புழு வச்சு போய் இருக்கு, உள்ள ஒரு பருப்பு இல்ல, கூடு மட்டும் தான் இருக்கு, வத்தல் அதுதான் சைடிஸ். அம்மா சித்திரவள்ளி கொடுமைனா கொடுமை, மாமனாருக்கு அப்படிப்பட்ட கொடுமை. இப்படின்னு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்க ஆமாம்மா மாமனார் என்ன நினைக்கிறாரு? நம்ம நாட்டுல ஏதோ பஞ்சம் போல. ஆனா முழிக்கன்னு குருடு பாத்துக்கங்க. நம்ம மருமக நமக்கு இப்படி தாரா? நாட்டுல ஏதோ பஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு தான் இப்படி இருக்குன்னு சொல்லி மாமனார் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாளை தினம் அதிலே பார்த்தார். ஆமாம்மா, சித்திரவள்ளியுடைய கணவன். ஏதா யாரு? மாமாவுக்கு இப்படி கொடுக்கல, புருஷனை கவனிச்சல கவனிக்கலையா? புருஷனுக்கு என்னன்னா சீரக சம்பா நெல்ல குத்தி, ஐயோ
சோறு சமைச்சு குடுக்குறா. ஓ புருஷனுக்கு சீரகச்சம்மா நெல்லு, ஆனா மாமனாருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி ஏப்ப கூழு கம்மங்கூழு புழு வச்சுன கூழ குடுக்குறா. இப்படி ஏகப்பட்ட கொடுமை செய்து கொண்டிருக்க மாமனார கொடுமை பண்ணுகிறது கணவனுக்கு தெரியாது. நம்ம மருமக நம்ம மனைவி தானே, நம்ம அப்பாவை நல்லா பாத்துக்கிடணும் ஒரு நம்பிக்கை. சித்திரவள்ளி தான் கொடுமை பண்ணுறா. சரி, இன்னொரு தாய் பெற்ற குழந்தை. சரி, குருபுத்திரன் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்? நம்ம அப்பாவை நல்ல முறையில இருக்காருன்னு ஒரு கவனிக்க வேண்டாம். சரி, நம்ம பொண்டாட்டி நம்ம அப்பாவை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில விட்டுட்டான். ஒரு நம்பிக்கை. ஒரு நாளைய தினம் அதிலே பார்த்தான் அந்த குருபுத்திரன் ஆனப்பட்டவர். அம்மா ஏ சித்திரவள்ளி என்னங்க மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. அத்தானுக்கு ராமர் கோயிலுக்கு எல்லாம் 8 நாளா விரதம் இருக்கும், மாமிசம் கேட்கும். நான் கேட்கல, அங்க கேக்குறேன். நாமளும் அங்க வரம்னு 1 மாசம் விரதம் இருந்தேன். அப்படி போற நான் போன வருஷத்துல இருந்து வரதம். சரி, பார்த்தான் இந்த சித்திரவள்ளியுடைய கணவன். சரி, குருபுத்திரன் கேக்குறான். என்ன கேக்குறான்? மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி வேட்டையாடிட்டு வரேன், எனக்கு கறி சமைச்சு தாரியா? சித்திரவள்ளி சரிங்க அத்தான். சரி, அப்படி என்று சொல்ல பார்த்தான் குருபுத்திரன் வேட்டைக்கு சென்று கறி எடுத்து கொண்டு வர. ஆமா, உடும்பு கறி, மான் வலா கறி கொண்டு வந்து அப்படி பனை ஓலையில வச்சு பொதிஞ்சு கொண்டு வந்திருக்கான். ஏ சித்திரவள்ளி என்னங்க இத வச்சிட்டு அத்தானுக்கு வெண்ணி போட்டு தா, அத்தான் குளிச்சிட்டு வருகிறேன். என்ன உங்க அப்பாவை கவனிக்க வேண்டியிருக்கு, உங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. இதுல வெண்ணி போடுவனா கறி சமைப்பனா? கறி சமைக்க வேண்டியிருக்கு. நீங்க ஆத்துல போய் அலற செஞ்ச குளிச்சிட்டு வாங்க, நீராடிட்டு வாருங்க, நான் சேசா உங்களுக்கு கறி சமைக்கிறேன். அப்படி என்று சொல்லி சித்திரவள்ளி பெண்ணானவள் பெண்குடியானவள் என்ன செய்கிறா? மாமனாருக்கு முதல்ல அவருடைய வயது நிறுத்தி வைக்கிறார். எப்படி வைக்கிறா? மாமனாருக்கு கேப்ப கூழு, சரி கணவனுக்கு என்னது? சீரகச்சம்பா சாறு. அடேங்கப்பா, சீரகச்சம்பா சோறு, மாமிசம் கறி சமைச்சு வச்சிருக்கா. அப்படி சித்திரவள்ளி தலவாழை இளவரிச்சா கணவனுக்கு. சரி, அப்படி சாப்பாடு அள்ளி வச்சா. சாப்பாடு அப்படி பிணைஞ்சு கொண்டு இருக்கிறான் குருபுத்திரன். ஏ சித்திரவள்ளி எங்க அப்பா சாப்பிட்டாரா? என்ன நீங்க வரதுக்கு முன்னாலே அப்பாவோட வயிறு நான் நிறைச்சிட்டேன். இல்ல நிறைச்சாலும் பரவாயில்ல, என் கையால எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கணும். எங்க நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல சித்திரவள்ளிக்கு கோவம் வருது. ஏன்னா மாமனார கொடுமை பண்ணுகிறது கணவனுக்கு தெரியாதல்லவா? அப்ப பார்த்தான் இந்த குருபுத்திரன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்பா கை மண்ட வைக்கிறாரு. எப்பா உங்களுக்கு கண்ணுதானே தெரியாது, உங்களுக்கு கூறுகிற கெட்டு போச்சா? அதுமா கேட்காது, இந்தா பிடிங்க, வாயை பிடிங்க. ஐயா என்ன 12 வருஷமா நான் இப்படிதாயா சாப்பிட்டுக்கிட்டு. இப்ப என்ன நாட்டுல ஏதோ விளைச்சல் விளைஞ்சிருக்கா? இல்ல கடனை வாங்கினியா? இல்லப்பா, நான் வருஷமா இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மனைவி எனக்கு இத்தனை நாள கேப்ப கூடதான்டா கொடுத்தா. கப்ப கூடதான்பா கொடுத்தா. ஆமா, கப்ப கூழு. அப்படி சொல்லி மாமனாரின் வார்த்தை கேட்டு கடும் கோபம் கொண்ட குருபுத்திரனாகப்பட்டவன் ஏய் சித்திரவள்ளி என்னங்க இத்தனை வருடமாக எங்க அப்பாவை கொடுமை பண்ணிருக்க. எங்க அப்பாவை இத்தனை நாள் நீ கொடுமை பண்ணிய காரணத்தாலே ஒரு வகை சாப்பாட்டு கூட வழி இல்லாம கோட்டி நாயாக போக்கடம் அப்படின்னு சித்திரவள்ளிக்கு சாபத்தை கொடுத்தார். சித்திரவள்ளி என்ன சாபம் கொடுக்கிறா? என்ன கொடுக்கிறா? ஏங்க உங்க அப்பா உயிர் போகக்கூடிய நேரத்துல கூட அவர்களுக்கு கடைசி காலத்துல உதவ பிள்ளையாத்தான் போவீங்க, மகனாக உதவாத பிள்ளையா பிடி சாபத்தை அப்படி என்று சித்திரவள்ளி சாபத்தை கொடுக்க, இந்த சாபத்தை தொலைக்கணுமானால் காசிக்கு போனால் தான் முடியும். காசிக்கு போனா மட்டுமே நம்மள பிடிச்ச கர்மங்கள் போகும் அம்மா என்று எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்க வருகிறார்? அந்த இடம் தான் கேளந்து அடுத்த இடம் ஏகி வரார். இடம் தான் கேளந்து அடுத்த இடம் ஏகி வரார். மனமான மனம் கடந்து வருகிறானே குருபுத்திரே. மனமான மனம் கடந்து ஏகி வரார் குருபுத்திரே. அந்த மாரதொர நேரத்திலே அந்த வகையோடு ஏதோ செய்கிறார். இப்படி தகப்பனாகப்பட்ட குருபுத்திரன் தகப்பனாகப்பட்ட அந்துக்கன் மாமுனிவரை தோளிலே காவடியாக தூக்கி கொண்டு காசிக்கு போக வேண்டும் என்று காட்டு வழி பாதையாக வாரபோது இவர் தகப்பன் இருக்கிறாரே, அந்துக்கன் மாமுனிவருக்கு தாகம் எடுக்கிறது. என்ன 12 வருஷம் கழிச்சு கரிசோறு சாப்பிட்டிருக்காரு. ஏ அப்பா, ஏ குருபுத்திரா சொல்லுங்கப்பா, எனக்கு தொண்டை 2 கவுதுப்பா, கொஞ்சம் தாகம் இருக்கு, பச்சை தண்ணி குடுப்பா. இந்த காட்டுக்குள்ள நான் எங்க போய் தண்ணீர் எடுக்கிறது? அப்பா குருபுத்திரா, நீ தண்ணி குடுக்கலோ அப்பா இந்த இடத்துல இறந்து போயிடுப்பா. அப்பா தகாத வார்த்தைகளை பேசாதீர்கள் அப்படி என்று அப்பாவை ஒரு மரத்திலே வைத்துவிட்டு, ஏ அப்பா என்ன காட்டுக்குள்ள விலங்குகள் சாப்பிட்டு போயிட கூடாது, அப்பாவுக்கு கண்ணு தெரியாது பாத்தீங்களா? அப்பா அந்துகன் மாமுனிவரே, என்ன என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தராமல் விட மாட்டேன். போகும்போது என்ன சொல்லுகிறான்? என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போறான். உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் தண்ணி தருவேன். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க பாத்துக்கோ, வாக்குச்சனியே வாக்குல அவன் வாயில என்ன வார்த்தை
வருகிறதோ அதுதான் நாக்குல என்ன வருதோ அதான் நிஜத்துல நடக்கும் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குருபுத்திரன் தகப்பனாகப்பட்ட அந்துக்கன் மாமுனிவரை மரத்திலே தூக்கி வைத்து சரி தண்ணீர் அது கோர வேண்டும் என்று சொல்லி ஆமம்மா கமண்டலத்தை கையில் எடுத்து வருகிறானே குருபுத்திரே 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 கமண்டலத்தை கையில் எடுத்து தண்ணீர் அது கோர வேண்டும் வருகிறானே குருபுத்திரே வாரதொரு நேரத்திலே அது என்னை அது நடக்குதா தண்ணீர் அது கோர வேண்டும் என்று சொல்லி குருபுத்திரன் கமண்டலத்தை கையில் எடுத்து காட்டு வழி பாதையாக வருகிறார். காட்டு வழி பாதையாக வருகிறார். பக்கத்திலே ஒரு சுனையை கண்ட பொழுது ஆமையா தண்ணீரை கோருகிறான் இந்த குருபுத்திரன். இவன் தண்ணீரை கோர கோர அந்த கோர கோர இந்த சத்தமானது சரி அயோத்தி வேந்தன் தசரதருக்கு கேட்கிறது. தசரதர் மன்னனுக்கு கேட்கிறது. அவர் எதற்காக காத்திருந்தார்? அவர் ஒரே ஒரு யானத்தை வதமுடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பிள்ளை செல்வம் வேண்டுமானால் அந்த 1000 மதையானையை கொல்ல வேண்டும். அதற்கு 999 யானை கொன்று விட்டு நம்ம ஒரு யானைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரும் யானைக்காக காத்திருந்தார். இந்த குருபுத்திரன் தண்ணீர் கோருகின்ற அந்த சத்தமானது யானை தண்ணீர் அருந்துவது போல் இருந்தது. உடனே யானை என்ற மனதில் எண்ணி பானத்தையும் போடுவாரா பானத்தையும் போட்ட போது பானத்தை எடுத்து போடும் பொழுது குருபுத்திரன் மார்பிலே வந்து பாய்ந்தது. உயிர் அறையும் குறையுமா இருக்கும் பொழுது பக்கத்திலே ஒரு வாகனத்தை எழுதுகிறார். என்னை கொன்றவர் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எங்க அப்பாவுக்கு இந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்து விடுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் மாண்டும் வெள்ளம் அடித்தானே மரணலோகம் சேர்ந்தானே. பார்த்தாரே தசரதரோ தண்ணீரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாரே தசரதரோ குருபுத்திரன் என்று அறியாமல் யானை என்று நினைத்து பானத்தை போட்டார் தசரதர். அந்த பானை எங்க போகிறது பாரக்கா? குருபுத்திரன் மார்பிலே வந்து பாய்ந்தது. அவனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் என்னை கொன்றவர் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, இந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க அப்படி என்ற ஒரு வாசகத்தை எழுதினான். மாண்டு மடிந்தான் குருபுத்திரன். அதை பக்கத்திலே வந்து பார்த்தார் தசரதர். என்ன நினைக்கிறார்? ஐயையோ 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 யானை என்று மனதில் நினைத்து பானத்தை போட்டோமே, ஒரு குழந்தை செல்வத்துக்காக வந்தோம், ஒரு குழந்தையின் உயிரை எடுத்து விட்டோமே. 999 யானையும் கொண்டாச்சு, ஒரு யானைக்காக காத்திருந்து ஒரு உயிரையும் கொன்றாச்சு. ஐயோ கொடுமைகள். கொன்றவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணீர் அப்பா கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அப்பா இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஒரு அம்புக்குறி போட்டு இருக்கிறது. அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அப்பா இடத்திலே செல்லுகிறார். அப்பா இந்தாருங்கள் தண்ணீர். ஆமாப்பா. எப்பா எனக்கு கண்ணுதான் தெரியாது, காது நல்லா கேட்கும், என் பிள்ளை குரல் இது இல்லப்பா. தந்தையாரே என்ன தண்ணீரை முத குடிங்கள், அடுத்ததாக நான் சொல்லுகிறேன். என் பிள்ளை குரல் இது இல்ல, இங்க வந்திருப்பது யாரு? எப்பா நானோ 56 தேசத்துக்கும் உகந்த நாடான அயோத்திமா பட்டணத்திற்கு ராஜா. சரி, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி 1000 மதையானைகளை அழிப்பதற்காக அந்த வனத்திலே காத்துக் கொண்டிருந்தேன். 999 யானைகளை கொன்று விட்டேன். ஒரு யானைக்காக காத்து கொண்டிருக்கும் போது உங்கள் பிள்ளையின் உயிரையும் கொன்று விட்டேன். தங்களது மகன் வந்து தண்ணீர் அருந்துவதை நான் யானை தான் தண்ணீர் இருந்தது சொல்லி பானத்தை போட்டு நாங்க இறந்து கிடப்பது யானை இல்ல உங்களுடைய மகன். ஏய் தசரதா, என் பிள்ளை எனக்கு எப்படி உதவாம கடைசி காலத்துல போனதோ அதே போல உனக்கு 4 பிள்ளைகள் பிறக்கும். 4 பிள்ளைகளும் உனக்கு கடைசி காலத்துல உதவாது போ அப்படி என்று சொல்லி அதே இடத்திலே மகனை இழந்த கவலையோடும் மனைவியை இழந்த கவலையோடும் நாமல் இருந்து என்ன செய்ய
செய்ய நாக்கை பிடுங்கினார். அதே இடத்தில் அவருடைய உயிர் மாய்ந்து விட்டது. மாண்டு விட்டார் அல்லவா. இப்படி 1001 உயிரை கொண்டிருக்காரு தசரதர். பாரு, பாவமே செய்யாத மனுஷனே பாவம் செய்ய வைக்கிறது இந்த விதி. ஆமா, சரி. உடனே இப்படி உயிரை கொன்று விட்டோம் என்று சொல்லி ஆமம்மா உருவாகப்பட்ட வசிஷ்டர் இடத்துல போய் கேட்கிறார். என்ன கேட்க போறாங்க? அவருடைய வார்த்தை கேட்டு 909 யானையும் கொண்டு 2 மனிதர்கள் உயிரையும் கொன்று இருக்கு. என்னமா இன்னும் பிள்ளைச்செல்வம் கிடைக்கல, என்ன செய்யணும்? உனக்கு கட்டிங் வெட்டின கடையில தான் நான் முன்னாடி கொண்டு போய் குறைக்கணும். எப்பாய் அயோத்தி வேந்தா தசரதா, குழந்தை செல்வம் வேணுமானால் இந்த அயோத்தி மாம்பட்டணத்தில் சரி புத்திர காமரிஷி யாகம் ஒன்று வளர்க்க வேண்டும். புத்திர காமரிஷி யாகம் வளர்க்க வேண்டும். புத்திர காமரிஷி யாகம், அத்திர காமரிஷி யாகம். அந்த யாகத்துல என்ன வந்து பிறக்கிறதோ அதை என்னிடத்தில் கொடு. நாவமும் நொங்குதீங்க நீங்க. முனிவரே, என்ன வருகிறதோ என்னிடத்தில் கூட, அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி முனிவரே, ஆகட்டும். என்ற குலகுருவின் வார்த்தை கேட்ட தசரதர் சக்கரவர்த்தி யாகம் அதை வளர்க்க வேண்டும் என்று ஆள நல்ல குழியை வெட்டி ஆள நல்ல குழியை வெட்டி ஆளங்குச்சி அரசங்குச்சி அத்தி குச்சி வட்டி குச்சி குச்சி புளியங்குச்சி ஐயா புளியங்குச்சி ஓடுவார் அந்த சரதரும் தசரதரும் ஓடுவார் தசரதரும் குச்சி புளியங்குச்சி புளியங்குச்சி ஓடுவார் 21 குச்சிகளை அந்த யாகத்தில போடுவாரா. யாகத்தில போட்ட போது யாகமதிலே ஆலங்குச்சி அரசங்குச்சி அத்தி குச்சி வண்டி குச்சி குச்சி புளியங்குச்சி என்று 21 குச்சிகளை போட்டு சாமி கொடங்கொடமா நெய்ய ஊத்தி கொடங்கொடமா நெய்ய ஊத்தி ஒளியாக மத வளர்த்து யாகமத வளர்ப்பா கொடமானைய கொட்டி கொடியாகத்தை வளர்க்கும் பொழுது யாகத்தை வளர்க்கும் போது 60 அடி ஆழம், சரி 70 அடி அகலம். இப்படியாக ஒரு யாகத்தை வளர்க்கிறார் தசரதர் சக்கரவர்த்தி அயோத்தி மாம்பட்டணத்தில். அயோத்தி மாம்பட்டணத்தில் யாகத்தை வளர்க்க வளர்க்க ஆமம்மா அந்த வேள்வியின் புகையானது எங்கே வருகிறது? ஆதிவள்ளி கைலாசத்திற்கு வருகிறது. நினைச்சேன் என்னடா அந்த மலையே வரலன்னு பார்த்தேன். ஆதிவள்ளி கைலாயம் போகிறது. அங்க உள்ள தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இறைவா, என்ன இறைவா ஐயா, தென்னிலங்கை வேந்தன் சரி ராவணன் 10 தலை ராவணனுக்கு நீங்க வரத்தை கொடுத்துட்டீங்க. இந்த 10 தலை ராவனுக்கு வரத்தை கொடுத்தீரே ஆண்டவா. அதனால நாங்க படும் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ராவண யமத்து தாங்க முடியலதா அப்படின்னு சொல்லி தேவாதி தேவர்கள் கேட்ட பொழுது கேட்கக்கூடிய நேரத்தில் பார் கடலில் இருக்கும் என்பெருமாள் கோபால கண்ணன் வந்தார். ஆமம்மா தேவாதி தேவர்களை நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கவலைப்படாதீங்க, கண்ணீர் அடிக்காதீங்க. உங்களுடைய கவலையை தீர்ப்பதற்கு அயோத்தி மாம்பட்டணத்தில் தசரத மன்னனுக்கு கோசலையால் திருவயிற்றில் கோதண்ட ராமனாக பிறக்க போறேன், தசரத மன்னனுக்கு நான் தலைமகனாக பிறக்க போறேன் என்று சொல்லி ஹரிராமச்சந்திர பூபதி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ராமனாக பிறக்க போறேன் என்று சொல்லி ஹரிராமன் சொன்ன பொழுது சங்கு ஒரு பரலாகவும் சக்கரம் ஒரு பரலாகவும் ஆதிசேடன் ஒரு பரலாகவும் 3 தம்பிகளாகவும் நான் பிறக்கிறேன் என்று பெருமாள் கோபாலக்கண்ணன் சொன்ன பொழுது பெருமாள் மாயவன் சொல்லக்கூடிய நேரத்தில் லட்சுமி தேவி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க எல்லாம் பிறந்தீங்கன்னா நான் எங்க போய் பிறப்பது? நான் ஒரு ஜென்மத்தில் இன்னொருத்தரையா கல்யாணம் பண்ண முடியும்? நீ எங்க போய் பிறப்பது தெரியுமா? நான் எங்க பிறக்க வேண்டும்? அதாவது என்ன தென்மிதலை தேசத்திலே, அந்த மிதலையா வடமதலாபுரி வட்டணத்திலே, தென்மிதலை தேசத்திலே ஆமையா ஜனகனுக்கு மகனாக மகளாக சீதா தேவியாக பிறப்பாயம்மா, சாணகிர் தேவியாக பிறப்பாயம்மா. உன்னுடன் பிறந்த அந்த சிவதனுசு வில்லை சரி யார் வில் வலித்து நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கே சீதா தேவி என்று உங்க அப்பா சுயவரம் வைப்பார். ஓ, அப்பம் போது என் கணவன் நீங்க வருவீங்க. அப்பம் பொழுது நான் வந்து வில் உடைத்து சீதா தேவி உன்னை கரம்பிடிப்பேன். அதனால இது கைலாசத்தில் உள்ள தேவா ரகசியம். சரி, அப்ப நாம எல்லாம் எப்படி அங்க அயோத்தி மாம்பட்டணத்தில் பிறக்க போறோம்? எப்படி பிறக்க போறோம் சொல்லி ஆமையா வேதாள வேதாள பூதத்தை வரவழைத்து தங்க தாம்பல தட்டிலே 4 அமிர்தம் பங்கை வைத்து அந்த வேள்விலை போய் பிறக்க சொன்னார். ஆமையா அந்த
தட்டோடு இருக்கிறது அல்லவா? 4 அமிர்த பங்கு இருக்கிறது. ஆமா 4 அமிர்த பங்கு தான். அதை தசரதர் பார்த்தார். சரி. வசிஷ்டர் கையிலே கொடுத்தார். கொடுக்கிறார் அல்லவா? நீங்க வளர்க்க சொன்ன வேள்வியில இதுதான் வந்து பிறந்தது. சரி. ஏய் தசரதா, என்ன 4 பங்கை சரி உன் மனைவி 3 பேருக்கு சரி சமமா பிரிச்சு கொடுக்கணும். இங்க பாருங்க, என்ன பங்கு 4 இருக்கு. சரி, பொண்டாட்டி 3 தான் இருக்கு. அப்ப உனக்கு கட்டிக்கலாமா? இன்னொரு சம்சாரத்தை ரெடி பண்ணிட்டு வரட்டுமா? 4 அமிர்த பங்கை பார்த்தார். இல்ல வேண்டாம் வேண்டாம், ஒரு பாட்டி வேண்டாம், பாட்டி வந்தாயா? 4 அமிர்த பங்கு எடுத்தார். சரி. தசரத சக்கரவர்த்தி சந்தோஷத்தோடு வந்து ஆமையா கோசல போறோம் இங்க வாட்டி, நமக்கு பிள்ளையோட கவலையது பெருஞ்சவலை தீர்ந்தம்மா, குழந்தையோட கவலையது நமக்கு கொடுக்க வேலை தீர்ந்தம்மா, என்னம்மா நமக்கு பிள்ளையோட கவலை பெருங்கவலை எல்லாம் தீர்ந்ததம்மா, ஐந்தனோட கவலை தீர்ந்ததம்மா. ஏ அம்மா ஏ கோசல புடி என்னது அமிர்த பங்கு. ஓ இதுதான் அமிர்த பங்கா? ஆண்டவன் நம்மள கண்ண திறந்து பாத்துட்டாரு. கோசலைக்கு ஒரு பாகம், சரி, கைகேசிக்கு ஒரு பாகம், சரி, சுமித்திர கடைக்குட்டி மனைவிக்கு 2 பாகம். யாமடிகளே என்ன கோசலைக்கு சுருக்கு அடிச்சிட்டு முகம், சரி, கைகேசிக்கு இப்பவே தொந்தி போட்டுட்டு தொந்தி. ஆனா சுமித்திர அப்படி கிடையாது, அப்படி இல்ல, கிளி குஞ்சு வாயா இருக்கா, கிளி குஞ்சு வாயிலே அள்ளியே கொடு. அதனால கோசலைக்கு ஒரு பாகம், கைகேசிக்கு ஒரு பாகம், சுமித்திரக்கு 2 பாகம். இப்படி அமிர்த பங்கை சாப்பிட்ட உடனே அமிர்த பங்கு வாயில போன நேரத்துல ஆண்டவனின் அருளாலே வாயில போதம்மா அன்று மாதம் குளி மறந்தால் அரங்கிலியால் கர்ப்பமுற்றாள், அரங்கிலியால் கர்ப்பமுற்றாள். 4 மாதம் ஆற்று. ஆமையா நாருத்தங்கா திங்கிறா. ஐயோ கேளு வாத்துக்கு. ஏன் தெரியுமா? இந்த கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு சரி புளிப்பு சாப்பிட்டதான் ரொம்ப விருப்பம். இந்த கோசலை பெண்ணாளுக்கு எப்படி அம்மா 4 மாதம் ஆச்சு நாருத்தங்கா திங்களுற்றா. அவ பாலகத்து பெண்கொடியானவன் நாருத்தங்கா திங்களுற்றாள். எப்படி இருக்கிறா தெரியுமா? எப்படி இருக்கின்றா? அயோத்தி மம்பட்டனத்தி கோசலை வெண்கோடியா 5வது மாசையிலே அறவயிறு பூரணமா அவளுக்கு 6வது மாசையிலே கோசலைக்கு அங்கமெல்லாம் தங்கமில்லை 6வது மாசையிலே ஈஸ்வரனை தஞ்சம் என்றார். 8வது மாசையிலே அடிக்குதைய திட்டுமுட்டு மன்னா எனக்கு வயிற்ற வலி குறுக்கு வலி மாநாடு நோகுதம்மா, எனக்கு நண்டு வலி சுட்டு வலி எனக்கு நரவழியா வலிக்குதம்மா, சாவேனும் பிழைப்பேனோ இந்த பிள்ளை வச்சு எடுப்பேனோ, பாதகத்தின் பிள்ளை வச்சு எடுப்பேனோ இந்த பிள்ளையோட போவேனோ. அந்த 5வது மாசையிலே கோசலையா பெண்கொடியானவள் அங்கமெல்லாம் தங்க நிறமாக சொலிக்கிறார். ஆனால் அந்த கோசலைக்கு 7 மாதமாச்சு ஈஸ்வரனே தஞ்சம் என்றார். 8 மாதமாச்சு அவளுக்கு அடிக்கி திட்டுமுட்டு. அந்த 8வது மாசையில அவன் நினைக்கா பாத்துக்கோ, என்ன நினைக்கா, இந்த பிள்ளை பெத்து எடுக்கணுமா, அந்த வேதனை படணுமா, இந்த மனுஷனுக்கு நான் வாக்கப்பட்டு வரணுமா, இப்படிலாம் ஆவம் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷனுக்கு நான் கழுத்தை நீட்டி இருக்க மாட்டேன் தாலி கட்ட. ஐயோ யாமனிகளுக்கா அந்த 8வது மாசையில தான் வயிற்றுக்குள்ள இருக்குமே சிசு, அந்த குழந்தைக்கு குறுக்கு எலும்பு முளைக்குமா. யாரு சொன்ன உனக்கு? மைனி யாவி கூட தான் இருந்தவ. அண்ணன் மிலிட்டரி போயிருவான் அவங்க கர்ப்பமா இருக்கும்போது. ஆமா நீங்க பாத்துக்கிட்டீங்க. அண்ணன் மிலிட்டரி போயிருவான். சரி நான் ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு நல்லா வயித்துல இருக்க பிள்ளைக்கு 8வது மாசத்துல தான் குறுக்கு எலும்பு முளைக்குதான். முளைச்சதுன்னா அதுக்கு தான் திட்டு முட்டு அடிக்கான். உன்னை பெத்தெடுக்க முன்னாடி உங்க அம்மா பட்ட பாடு என்ன எங்க அம்மா அப்படிதான் சொல்றாங்க. இந்த 3வது பிள்ளைய பெத்தனே சரி
மூணாவது பெக்காம இருந்திருந்தா மூணாவது பெண் பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணையா. எங்க வீட்டுல மூணாவது பெண் நீ பிறந்த முத்தத்துல நிக்க போறோம். கடன்காரன், லோன்காரன், குழுக்காரன், கந்த வெட்டிக்காரன் அத அடைக்கத்தான் அப்படி சுத்துதே. வேற வழி இல்ல. சரி மேல சொல்லுக்கா. அந்த கோசலைக்கு 8 மாதத்திலே எனக்கு வயிற்று வலி, குறுக்கு வலி எனக்கு வானாலும் நோகுதம்மா. அம்மம்மா அம்மம்மா எனக்கு நண்டு வலி, சுண்டு வலி, ஆமையா வலியாக வலிக்குதம்மா. நான் இந்த பிள்ளை பச்சி எடுப்பேனோ சண்டாளி பிள்ளையோட போவேனோ தெரியலையே. நான் இந்த பாலை பச்சி எடுப்பேனோ இல்ல பாலா போவேனோ தெரியலையே. அப்படி என்று 3 பேரும் ஒவ்வொரு முக்கில் விழுந்து உட்கார்ந்துகிட்டா. இவ இந்த முக்கில் அலுவாலோ அவ அந்த முக்கில் அலுவாலோ. இவங்க 2 பேரும் ஒரு மனைவினா பரவாயில்ல, 3 மனைவி. இவங்க 3 பேத்தையும் கல்யாணம் பண்ணக்க அந்த மனுஷன் ரோட்ல கிடந்து அழுவானோ. ஐயோ என் மண்ணா. ஆனா அந்த 3 பேர் கர்ப்பமா இருக்கும்போது அயோத்தி பட்டணமே பூக்காத மரம் எல்லாம் பூத்து குலுங்க, காய்க்காத கனி எல்லாம் காய்க்க, ரோடு போடாதவன் திடீர்னு வந்து ரோடு போட்டிருக்கான். ஒவ்வொன்னா நடக்கு பாத்து. இப்படி எல்லாம் நடக்க அந்த கோசலை கைகேசி சுமித்ரா தேவி அவளுக்கு, சுமித்ரா பெண்குடியானவளுக்கு அயோத்தி பட்டணத்தில் பட்டாவடி மாசையில பரிபூரண கர்ப்பத்தில சித்திரை மாதத்தில சுவாமி சிறந்ததொரு கிழமையில நாளான நல்ல நாளையில நல்ல ஞாயிற்று கிழமையில அங்கு நவமி நல்ல திதியதில 4 கிரக உச்சத்தில சுவாமி புனர்பூசோ நட்சத்திரத்தில் புண்ணியாக வந்து பிறக்க போறார். அவருக்கு நீல நிற மேனியோடு சுவாமி நெற்றியில் 3 நாமத்தோடு கோசலையார் கோசையார் திருவயத்தில் கோதண்ட ராமனாக அவதரித்தார். அவருக்கு நீல நிற மேனியோடு நெற்றியில் 3 நாமத்தோடு இட்ட நாமம் 27 எனக்கு நாமம் 16 தீராத நோய்களையோ யாரிராமா அவர் திருநாமத்தால் தீர்த்திடுவார். நோய்களையோ ஹரிராமர் பரமரன்று போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னாவல மணிக்குலவ முக்கா குழந்தரோ குலவ போடுங்கம்மா குலவையிட்ட மக்களுக்கு ஐயா கோடி வரும் கொடுப்பாரோ இப்படி அயோத்தி மாம்பட்டணத்தில் அந்த பட்டணத்தில் 10வது மாசம் பரிபூர்ண கர்ப்பத்தில சித்திர மாசம் சரி நாளான நாளை நல்ல ஞாயிற்றுக்கிழமை என்று என்ன சண்டே லீவுன்னு சொல்லுவாங்க. அது பிள்ளை பக்கத்துக்குலாம் லீவு கிடையாது, குழந்தை பக்கத்துக்கு லீவு கிடையாது. அது எப்ப வருது யாருக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை என்று எங்க அம்மா அப்படிதான் சொல்லுச்சு. எப்படி ஞாயிற்றுக்கிழமை வேதனை தாங்க முடியல, இன்னைக்கு லீவு ஆஸ்பத்திரி போங்கன்ட்டாங்க. கொஞ்சம் தாக்கு பிடிச்ச திங்கக்கிழமை தான் நீ பிறந்த அப்படின்னா. ஓ நீ பிறந்தியா? பிறந்த அப்படி கோசலை பெண்ணாளுக்கு 4 கிரக உச்சம் நவமி திரியதிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் கர்க்கடக ராசியிலே நீல நிற மேனியோடு நெற்றியில் 3 நாமத்தோடு கோசலை திருவயிற்றில் கோதண்ட ராமனாகவே வந்து அவதாரித்தார் அல்லவா. அந்த கைகேசி திருவயிற்றில் பரதாழ்வார் தான் பிறந்தாள் சுமித்திரையார் திருவயிற்றில் சத்துருக்கள் லட்சுமணன் என்ற அழகோடு அவதரித்தார். லட்சுமணன் நான்கு நல்ல பிள்ளைகளோ
ஆண்டாள் திருவயிற்றில் கோதண்ட ராமன் பிறந்தார். பிறக்காம் ஐயா பிறக்காம் ஐயா. ஆமா சரி. கைகேசி திருவயிற்றில் ஆமம்மா பரதாழ்வார் பிறந்தார். அதாவது என்னக்கா சுமித்ரா தேவி வந்து 2 அமிர்த பங்கு சாப்பிட்டா. சுமித்ரா தேவிக்கு 2 பிள்ளைகள். ஆமா சுமித்ரா தேவிக்கு மட்டும் 2 டபுள் அடிச்சிருக்கு. லட்சுமணன் சத்ருகன். ஆமா லட்சுமணன் சத்ருகன். கோசலைக்கு 1 பிள்ளை, சுமித்ரைக்கு 1 பிள்ளை, கைகேசிக்கு 2 பிள்ளை. கைகேசி அம்மாளுக்கு 4 பிள்ளைகளும் அயோத்தி மாவட்டத்தில் பிறந்த போது பிறந்திருக்கக்கூடிய வேளையில் ஹரிராமன் என்றும் சரி பரதாழ்வார் என்றும் சத்ருகன் என்றும் சரி லட்சுமணன் என்றும் நலமோடு பிறந்த பொழுது சரி பிள்ளையை பெற்றாலும் போதாதல்லவா, பேணி வளர்க்க தெரியணும் அம்மா, பேணி வளர்க்க தெரியணும். 4 பிள்ளைகளை ஆமம்மா அந்த கோசலை எப்படி எப்படி வளர்த்து வருகிறாள். ஒரு நல்ல வேணியுமா பொழுது ஒரு நல்ல நாளோட்டி அம்மா நீராட்டி அவனுடனே பிள்ளைய வளர்ந்துவாங்க. பாலோட்டி நீராட்டி உடனே வளர்ந்துவாரா. பாட்டி சேனை ஊட்டி புதுகுளமா வளர்ந்துவாரா. தரையதிலே விட்டோமானா தட்டை காலில் நோகும் என்று இந்த பூமியில விட்டோமானா பாதம் நோகும் என்று கோலதில தொட்டி கட்டி கொடையதில நடைபெறது பார்வதியில எம்மா தொட்டி கட்டி மடியதில பிள்ளைக்கு நடைபெறது தொட்டி கட்டி பிறந்ததொரு 4 பிள்ளைகளை அந்த 4 பாலகன்களையும் 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வர்ணமுமாக பிள்ளைய தரையில விட மாட்டா. ஏங்கா தண்டை கால்கள் நோகும் என்று. ஓ ஐசி தரையில விட்டால் தண்டை கால்கள் நோகும் என்று. பூமியில விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று. பொற்பாதங்கள் நோகும் என்று அப்படின்னு சொல்லி எப்படி வளர்த்திருக்கா தெரியுமா? எப்படி வளர்த்திருக்கா? தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி வளர்த்திருக்கா. அவதான் பொம்பளை, அவதான் பெண்ணா பிறந்தவ, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? நேரே பாவுச்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போ. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆமா ஆலங்குளத்து பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டாங்க. அதனால சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போ. சரி அங்க 30 ரூபா ஒரு அக்கா வியாபாரம் பத்தாகே அவ பிள்ளைய கட்டியிருப்பா. இதுதான் தோல்ல தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தியான். அந்த பிள்ளைக்கு ஒரு சீக்கு வராது. இதுதான் மார்பதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி இருக்கா. ஆமா இப்ப யாருதான் அப்படி தொங்குதா? இப்ப நிக்கலாம் சாக்கடையில நிக்கி பூரா நிலையில தொங்க விட்டுருதா. சரி என்னது ஸ்ப்ரிங்கி தொட்டிலா? ஸ்ப்ரிங்கி தொட்டில். அந்த ஸ்ப்ரிங்கிக்கு பேரே அதுதான் மதுக தொட்டிலுக்கு. ஏன் அப்படி? அந்த தொட்டிலோட மகிமையை கட்டியோ. எது மகிமை இருக்குதா? பிள்ளைய பால் அமர்த்திட்டு அந்த தொட்டில கொண்டு போய் போட்டு சரி ஒரு ஆட்டு அது வாட்டு கெதிக்கும் பேச்சு வாராக்கிட்டு வந்துருதா. சரி ரெண்டாவது ஒரு ஆட்டு தூங்கிரும். அடுத்து கறி ஆக்கிட்டு வந்துருதா. சரி மூணாவது ஒரு ஆட்டு இன்னுமா சீரியல் பார்த்துட்டு வந்துருதா. சீரியல் நாலாவது ஆட்டுக்கு தூங்கி இருக்கும். பிள்ளை தூங்கி இருக்குமா? குடிச்ச பாலை பூரா வாய்வேலோடி கக்கி கண்ணு நிலகுத்திவே கிடக்கும். அதுக்கப்புறம் என் பிள்ளை போச்சேன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து அழுகுறா. அந்த ஸ்ப்ரிங் தொட்டிலோட மகிமை அப்ப தோல்ல தொட்டில் கட்டியிருக்கா, தொடையதுல நடைபெறத்திருக்கா. ஆமா இப்ப யார் எப்படி வளர்க்கிறா? ஒரு வீட்லயே பிள்ளைய தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு. அப்போ தாய் பாசம்னா அதுக்கு எங்க தெரியும்? கொஞ்ச நாள்ல பிள்ளை பக்கக்கு ஒரு மிஷின் வந்துட்டா கொஞ்சம் ஒரு பிள்ளைய படுக்க பக்கத்துல ஒரு மிஷின் படுத்து கிடந்து இப்படி தட்டி கொடுக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம இருக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு பாத்தியா? ஏன்னா 10 மாசம் ஜமகன் பிற சவுமணி பேர வச்சிருக்கான். பெத்துட்டு சவமா தானே இருக்கா. அதான் பிற சவம் பிள்ளை பெத்தா தன்னளவு குறைஞ்சிரும்னு வேற இருக்கறா. ஓ பிள்ளை பெத்தா அளவு குறைஞ்சிருமா? ஆமா பணம் அடிக்க போய் சொல்லு. சரி அம்மா தாயே ஆமம்மா விட மாட்டேன். இப்படி 4 பிள்ளைகளையும் ஆமாக்கா 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக பால் ஊட்டி நீராட்டி அப்பம்மா செல்வ பாக்கியமாகவே வளர்த்து வருகிறார் வல்லவா கோசல கைகேசி சுமித்ரா தேவி தாலாட்டி ரோராட்டி தலைமகனை வளர்த்து வருகிறார். ஆமம்மா எப்படி எப்படி வளர்த்து வருகிறாளானா எப்படி அம்மா வளர்த்து வருகிறா? எப்படி தாளாட்டி வளர்த்துகிறாய் ஹரிராமச்சந்திர பூபதி? அந்த ராமரை எப்படிமா தாளாட்டுகின்ற தாயாக விட்ட கோசலா தேவி கைகேசி அம்மா சுமித்ரா தேவியானவள் ஆரீரீரோ ஐயாராரோ
தாலாட்டி ரோராட்டி தையவுடனே வளர்த்து வருகிறார். வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் மகனுக்கு எத்தனை வயதானது? பிள்ளைக்கு எத்தனை வயதாகிறதா? பிள்ளை கொரட்டை கட்டியோ நீங்க இவ்வளவு அழகா தாலாட்டு கேட்டீங்க. ஒரு வயதானது ஊந்து விளையாடுகிறார். 3 வயதாச்சு முசியாமல் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வருகிறார். ஹரிராமச்சந்திர பூபதிக்கு 4 வயதாச்சு. சுவாமிக்கு 4 வயதாச்சு. நடந்தோடும் பிராயமா இருக்கிறார்கள். பிள்ளைனா பிள்ளை வா வீட்டு பிள்ளை யா வீட்டு பிள்ளை மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல. ஆமா ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா வீட்டு பிள்ளை இல்ல. எல்லாம் தெளிவா இருக்கான் பிள்ளை. ஆமா. 5 வயதானதுன்னு சொன்னா ஒரு பாலகன் என்ன செய்யணும் என்றால் ஆசானிடத்திலே ஒப்படைத்து பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்து கொடுக்கணும். பாடங்களை கற்பித்து கொடுக்கணும். 5 வயதான பொழுது ஆசானிடத்திலே ஒப்படைத்து ஐயா குலகுருவே நல்லா சாப்பிடுங்கதா எனது பாலனுக்கு நீங்கள் தான் படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டும் வேண்டும் அல்லவா என்று சொன்ன பொழுது வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்கிறார்? சொல்லி கொடுக்கிறாரப்பா. அவன் பிள்ளையா இருந்தா கேட்பான். ஏ மகனே, அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. அழிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முன்னறி தெய்வம். ஆமா. தாயும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவையும் முதல்ல மதிக்க கத்துக்கிடணும். மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்லியிருக்காங்க. மாதா பிதா குருக்கு அடுத்துதான் தெய்வமே வருது. அதான் தாயும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. போல ஹரிராமச்சந்திர பூபதி ஆசானிடத்திலே ஆமையோ எப்பேற்பட்ட பாடங்களை கற்று வருகிறாரானா எப்படிப்பட்ட பாடங்களை படித்து வருகிறார் பாருங்க. ஹரிராமச்சந்திர பூபதி 5 வயதிலே அண்ணா முதல் அக்கண்ணா வரையிலும் முதல் அக்கு தானமா இப்படி எல்லாம் படிச்சேன்னா போயிடாது. அண்ணா முதல் அக்கண்ணா வரையிலும் அம்மால ஆரம்பிச்சு அக்கு அதுல ஆரம்பிச்சு கே முதல் இக்கண்ணா வரையிலும் அவர் படியாத படிப்பும் இல்லை. ஆமாக்கா. இன்னும் எப்பேற்பட்ட பாடங்களை படித்து வருகிறார்? எப்பேற்பட்ட பாடங்களை படித்து வருகிறார்? 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணங்கள் 28 இதிகாசம் 64 கலைக்கியானம் 96 தத்துவம் 108 அகமங்கள் 108 அகம் படிச்ச கணக்குல அகமங்களையும் படிக்கிறார். அவர் படியாத படிப்பும் இல்லை, பாராத வித்தை இல்லை. குடை நல்ல உமக்கு வேலையா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நேரம் ஐயா ராமா ராமா என்று சொல்லி ராம மன்றம் சொல்ல வரா அந்த கோசலையால் பெற்ற பிள்ளை கோசலையால் பெற்ற பிள்ளை கோதண்ட நேரம்
உனக்கு விளையாட நேரமையா